அரே சாலா, டேய் டேய், என்ன மரியாதை இல்லாம கூப்பிடுற? அங்கே கஸ்டமர் என்ன பார்த்து முறைக்குது, நீங்க என்ன தலைய அடுப்புல வச்சு தலைக்கறி சுடுதா? சரி சரி, என்ன ஆர்டர்? ஒரு தலைக்கறி, சி ஒரு தட்டு இட்லி, ஒரு மெதுவடா, 1/2. இட்லில எப்படிடா 1/2 பண்றது? நடுலே கோடு போடுறா பர்தேஸ். ஜல்தி ஜல்தி வந்து வாய்க்கிறதுங்க பாரு, எனக்குன்னு இட்லியில் 1/2. ஏவா அவன் மானம் கேட்டவன், அப்படி திங்கிறதுக்கு அவனை அடிச்சு வெளியே அனுப்பி. ராசாய் மாஸ்டே உட்காருங்க. சாப்பிட என்ன இருக்கு? வெல்கம் டு அவர் ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் சார். என்ன சாப்பிட்றீங்க? இட்லி, சட்னி, சாம்பார், வேற பொடி. சார் இட்லியை தவிர வேற ஏதாவது இருக்கா? இருக்கி. மாவு எது? வெள்ளை மாவு, அம்மிக்கல்ல ஆட்டினது, நல்லா புளிப்பா பதமா இருக்கு. நான் வேற கடைக்கு போய்க்கிறேன். சார் 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 ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், கோவப்படா சார், தமிழ் தெரியாது சார், நம்ம வெளியூர் சார், ப்ளீஸ் சார் உட்காரு சார், ஓனர் பாட்டி பார்த்தா வேலை விட்டு தூக்கும் சார், ப்ளீஸ் சார் உட்காரு சார். 2 இட்லி. டீக்கே சார். ஒயிட் சட்னி மட்டும் அவைலபிள் இல்லை சார். இருங்க சார், அடி சட்னியை நான் அலசி எடுத்துட்டு வந்து தருது சார். இருங்க சார், 5 minutes. டேய் சார், நான் கடைக்கு வந்தேன் காலையில. How much turnover? 2 இட்லிக்கு டர்ன்ஓவர் தான் கேடு. நானே சட்டியை வலிச்சு ஒயிட் சட்னி வச்சு கொடுத்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். பாட்டி ஒழுங்கா ஜாப்பனீஸ் கற்றுக்கோங்க, அப்படி இல்லை 10 ரூபா நூடுல்ஸ் வாங்கி நூடுல்ஸ் கிண்டே கற்றுக்கோங்க. வரவெல்லாம் இது என்ன ஜப்பான் ஹோட்டலா ஐயப்பன் ஹோட்டலான்னு கேட்குறான். இட்லி சாம்பார் ஊற்றிட்டு ஜப்பான் ஹோட்டல் எத்தனை நாள் ஏமாத்துறது? டெய்லி நல்லா ஜாப்பனீஸ் கழுவி மாதிரி மேக்கப் போட்டா மட்டும் போதாது, 2 வார்த்தை ChatGPTல கேட்டு பாடி பாட்டி. டேய், சாந்தாங்கிற பேர் வச்சிருக்கிறதுனால சாந்தமா இருப்பேன்னு நினைக்காதடா. ஏறி மிதிச்சே காலையில திருடி சாப்பிட்ட 5 வடையும் ஒயிட் சட்னியும் வெளியே வந்துரும். மரியாதையா சொல்றதை செய். தம்பி இதோ வரேன் சார். சொல்லுங்க சார். அந்த பாட்டி யாரு? அது ஒரு லூஸ் ஓனர். கடந்த 2 டெக்கெட்டா இங்க தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. She is originally from Japan. இங்கே தமிழ்நாட்டிலே ஒரு பையனை லவ் பண்ணியிருக்குது. ஒரு சின்ன வரலே கல்யாணம் பண்ண முடியாம போயிருக்குது. கடைசியில் இது திரும்பி வரும்போது அந்த தாத்தா வயசாகி மண்டையை போட்டோம். பாவம் மனசுலே காதலே வச்சுட்டு இங்கே கடையை போட்டு உட்காந்துட்டோம். நம்ம ஒரே வாங்குது, நம்மளுக்கெல்லாம் நல்லா பார்த்துக்குது. இந்த கதை எங்கேயோ மதராசப்பட்டின கதை மாதிரி இருக்கு. ஆமாம், நீங்கள் அடுத்த வாரம் வந்தீங்கன்னா வேற கதை சொல்லும். வெயிட் பண்ணுங்க, இட்லி வரும். இந்த ஹோட்டலும் ஜாப்பனீஸ் ஹோட்டல் மாதிரி இல்லை, அந்த பாட்டியும் ஜப்பான் பாட்டி மாதிரி இல்லை. என்னத்தையோ உருட்டுறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. சார் பில் 2 இட்லி 600 ரூபாய் சார். ஜிபேவா கேஷா கார்டா சார்? எதே சார், வாயில கொசு போகுது சார். இது இன்டர்நேஷனல் குசின் இல்லை சார், அதனால அவ்வளோ காஸ்ட்லியாக தான் சார் இருக்கும். எது இந்த இட்லி இன்டர்நேஷனல் குசின்னு? நாங்கள் என்ன பண்ணுறது சார், ஜாப்பனீஸ் வேஷம் போடணும், ஜாப்பனீஸ் மேன் நடிக்கணும், ஜாப்பனீஸ் ஃபுட்டு கிடைக்கிறது கஷ்டம் இல்லை சார், அதனால சார். நீங்கள் எனி ஃபர்தர் டவுட் ப்ளீஸ் ஓனர் பியூட்டி கிட்ட கேட்டுக்கோங்க சார், அங்கே தான் வெயிட் பண்ணுறாங்க. ப்ளீஸ் சார். அம்மா என்ன 2 இட்லிக்கு 600 ரூபா பில் போடுறீங்க? ஏமாத்த பார்க்குறீங்களா எல்லாரும் சேர்ந்து? என்ன மொழிமா இது? கிளவி எப்படி கூத்துட்டேன்னு பாத்தியா? சாலா சாவட்டும். பெர்ஃபார்மன்ஸை பாத்தியா? பிசுறு திட்டம் அடிக்கிறத. டேய் கிளவி கதறுது பார், எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதை காப்பாற்றி விடு. போகிறேன் சாலா. அந்த இட்லி நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, மாவா இருக்கு. சை, ஏன் அவன் செஃப்? ஐயோ, வயசான பொம்பளை போட்டு பாடா படுத்துறீங்களே. என்ன சார், சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு தானே சார் பாட்டி காசு கேட்குது. டிப்ஸ் கூட கேட்டா என்ன தரவா போகுது, டிப்ஸ் கொடுங்க சார். எதே? ஐயோ, நாங்களே ஏதோ வயிற்று பொழுப்புக்கு கடை நடத்துறோம் சார். இப்படி வந்து ரவுடிசம் பண்ணா எப்படியும் சார்? குடு சார், டிப்ஸ் குடு சார். உங்களுக்குலாம் இருக்கு, வரேன். போயிட்டான். பாட்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிலாம் பண்ணியிருக்குது, 50 ரூபா தாங்க. செருப்பு பிஞ்சிரும். அப்ப கடையில இந்த 5 லிட்டர் கடலை எண்ணெய் திருடுறது யாரா? மேடம், அது முதல்ல கடலை எண்ணெய் இல்ல, அது பாமாயில். அப்போ நீ தான் திருடி இருக்க. ஹாய் गाइस, நம்ம இன்னைக்கு ஒரு ஆத்தென்டிக் ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் கிட்டத்தட்ட 76 இயர்ஸா இந்த இடத்துல இருக்கு. உங்களால நம்ப முடியுமா? என்னாலே நம்ப முடியல. வாடகைக்கு எடுத்தே 2 மாசம் தான். இங்க ஜப்பான்ல கிடைக்கிற அதே ஒரிஜினல் சூஷி கிடைக்குமா? சூஷியா? சூஷி செத்தா செஃப் சூஷியமா?
அதுக்கு மாவு அரைக்கலையே, மெனுலே கிடையாது. அதான் காய்ஸ் ரா ஃபிஷ் ரைஸ். ஐயோ சொல்லும் போதே நாக்கு ஊறுது காய்ஸ். சீ, கேட்கும் போதே வாந்தி வருது. இதெல்லாம் எனக்கு தெரியாது. இது எப்படிதான் என் செஃப் பண்ண போறானோ, அதை இவ எப்படிதான் சாப்பிட போறாளோ. கருமம். ரைசா மாசே வாங்கோ. அதுக்கு முன்னாடி இந்த ஷாப்போட ஓனர் ஜாப்பனீஸ் பாட்டி கிட்ட நம்ம பேசலாம். செத்துசி பாட்டி. இவங்க தான் அந்த ஜாப்பனீஸ் பாட்டி. வாவ், அழகா இருக்கிறாங்கல்ல. சாந்தா ஷாய்தா. இவங்க கிட்ட நான் கத்துக்கிட்டு வந்த ஜப்பான் வேர்ட்ல பேச போறேன். பாட்டி அது நீங்க கரெக்டான்னு சொல்லுங்க. ஜென்கி தேசுகா. பாட்டி தியானம் பண்ற டைம் இது. உங்க அப்பா போதி தர்மம் ஞாபகம் வந்துடும். ஓஎம்ஜி. ஆமா, நீங்க உட்காரு. காய்ஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ரைசா மாசே. சார், எனக்கு ஒரு பிளேட் சூஷி. காய்ஸ், நம்ம இன்னைக்கு சூஷி ட்ரை பண்ண போறோம். அதுவும் ஆத்தென்டிக் ஷாப்ல இருந்து. மாஃப் कर दीजिए मैडम जी. சூஷி நாங்கள் 1 மணிக்கு மேலே சர்வ் பண்றது இல்லை. இப்போ இங்க டைம் 1 மணி, ஆனா ஜப்பான்ல இப்போ 12 மணி ராவு காலம். ராவு காலத்துல சூஷி சர்வ் பண்ணக்கூடாதுங்கிறது எங்க ஹோட்டல் ஐடி. சார் ப்ளீஸ், என்னோட ஆடியன்ஸ்லாம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுவாங்க. நீங்க வேணா இப்போ போயிட்டு இன்னொரு நாள் வாங்க, நல்லா மொறுன்னு சூஷி சுட்டு வச்சிருக்கோம். நான் இந்த வீடியோ போட்டா இந்த வீடியோ வைரல் ஆகும், உங்க கடை வைரல் ஆகும், அப்புறம் உங்களுக்கு கஸ்டமர் வந்து குமிவாங்க சார். இருங்க மேடம். என்ன எரும மாடே, அவ என்ன கேக்குறோல அத கொடுத்து தொலைடா. கூட்டம் வந்துச்சுன்னா நம்ம கை நிறைய சம்பாதிக்கலாம். நிஜமாவே நம்ம ஜப்பானுக்கு போய் கடையை போடலாம்டா. பரதேசி, அவ என்ன கேக்குறோல கொடுத்து தொலை. இன்னும் கத்தி பேசுங்க, உங்க செந்தமிழ் கேட்டு அவ செருப்பால் அடிக்க போறா. இதோ பண்ணி தொலைக்கிறேன். இன்ஃப்ளூயன்சர் பவர்னா சும்மாவா? அந்த பாட்டி பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க, நம்ம இன்னைக்கு சூஷி சாப்பிட போறோம். டேய் செஃப், அந்த சூஷி ஏதோ கர்மத்தை பண்ணுடா. டேய், அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாதா? அதான் அந்த பொண்ணு சொன்னிச்சுல, ஏதோ சோறு மீன் ஏதோ அது ஏதோ சாட் வீட்டில் கேட்டு பண்ணுடா. சும்மா அது பண்ணு இது பண்ணுனா நான் என்ன வச்ச வேலைக்காரனா? அதெல்லாம் அந்த பொம்பளை சொல்ற விஷயத்துக்கு ஆட முடியாது. அரே பாகல், பாட்டி கல்லாப்பட்டியில் 600 ரூபா இருக்கு, நீங்க நைட் எடுக்கலான்னு இருக்க. நீ என்ன நினைக்கிற? நானும் வரேன். அப்ப சூசி பண்ணு. இப்ப மீனுக்கு எங்க போறதுடா? நேத்து போச்சு மீன் இருக்குல்ல, தண்ணியில கழுவு, சூசியை பண்ணு, கொண்டு வா. நல்லா தோசையே ஒழுங்கா சுத்த வராது தெரியுமா? இப்போ அவ ஜப்பான்ல எந்த ஊருன்னு கேட்க போறா. காலையில குடிச்ச கடுங்காப்பிய வாமிட் பண்ண போகுது இந்த பாட்டி. வாவ் गाइस, இந்த பாட்டி பார்க்கிறதுக்கு ஜாப்பனீஸ் பாட்டி மாதிரி இல்ல, ஏதோ நம்ம சொந்தக்கார பாட்டி மாதிரி அவ்வளோ கியூட்டா பழகுறாங்க. பாட்டி, உங்களோட பேரன் பேத்தி யாராவது இருக்காங்களா? அவங்கள என்ன பண்றாங்க, எங்க இருக்கிறாங்க? மேடம், உங்க சூஷி ரெடி மேடம், ப்ளீஸ் சிட் டவுன். ரைசா மாசே. गाइस, நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. பார்த்துட்டு இருக்க இந்த சூஷி அப்படியே ஜப்பான்ல இருந்து வந்த மாதிரி இருக்கு, லிட்டரலி. அரே பகவான், பார்க்கும் போதே அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல இருக்கு गाइस. அப்பாடா. லெட்ஸ் ட்ரை. வெயிட்டர், சாப்ஸ்டிக் கிடைக்குமா? அப்படின்னா ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்ல சாப்ஸ்டிக் இல்லையா? என்னது இது? சாப்ஸ்டிக் கேட்டா 2 கரண்டி கொடுத்துருக்கீங்க. அது வந்து பாட்டியோட அப்பா ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சிருந்தது, அது அதிலே யூஸ் பண்ண சாப்ஸ்டிக். அதுதான். ஆமா, இராய்மாசே. டேய் லூசு, சாப்ஸ்டிக்ங்கிறது அதை சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ற 2 குச்சிடா. லூசு மாதிரி 2 பேரும் கரண்டியா கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆமா, நீ கொடுத்தது மட்டும் என்ன நிஜமான சூசியா? அவன் நிஜமான சாப்ஸ்டிக் வச்சு சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒன்று பண்ணி தொலைக்கிறா. விட்றா, எல்லாம் அந்த கேள்வியை சொல்லணும். போட்டா ஜாப்பனீஸ் வேஷம் தான் போடுவேன்னு மேக்கப் போட்டு உட்காந்துருக்கு. இருக்கிற கோதுமை மாவெல்லாம் மூஞ்சில தடவிட்டு. டேய், ஒன்று நீ ஜாப்பனீஸ் படி, இல்லை அந்த கிளவிய நூடுல்ஸ் கிண்ட படிக்க வை. என்ன ஆளம் சும்மா சூசியன்ட்டு. சை, இதுக்கு நான் பானிபூரி கடை வச்சு பிஸ்னஸ் மேன் ஆயிடுச்சு. இராய் மாசே வாயில தோசை.
சரி. ஆமா இந்த கிளவிட்ட நீ வந்து எப்படா மாட்டல? எல்லாம் இந்த கேள்விதான். நானும் என் பார்ட்னரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுது வான்னு கூப்பிட்டு நான் கூட பெரிய பிஸ்னஸ் பிஸ்னஸ்ஸா இருக்குது. அந்த பார்ட்னர் மட்டும் என் கையில கிடைச்சான். இந்த பார்ட்னரே நான் தான். ஆமா நீ எப்படி வந்து மாட்டினது? என்கிட்ட 500 கடன் வாங்கிச்சு அந்த கிளவி. திருப்பி கேட்டா நான் பிஸ்னஸ் பண்றேன் 50% ஷேர் தரேன் பார்ட்னர் ஆயிருன்னு சொல்லுச்சு. திங்கிறதுக்கும் தூங்குறதுக்கு இடம் கிடைக்காது. ஆனா ஒண்ணு, இந்த கேள்வி மண்டே போட்டது கடை நம்மளுது சொல்லுது. இவன் இந்த கடையை ஆட்டையை போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஆட்டையை போடுறாங்க. गाइस இங்க எவ்வளோ பில் போடுறாங்கன்னு பார்க்கலாம். வெயிட்டர் பில் ப்ளீஸ். சுஷி எப்படி ஆத்தென்டிக் ஜப்பனீஸ் சுஷி மாதிரி இருந்ததா? எல்லாம் நல்லா இருந்தது. பட் ரைஸ்ல மட்டும் சின்னதா கல்லு. ரேசன் அரிசியில் அப்படி ஆல் த வே ஃப்ரம் ஜப்பான். ஆமாம் அதிலே கல் இருந்தால் ரொம்ப லக்கி. அந்த கல்லை எடுத்து மோதிரம் செஞ்சு மாட்டுங்கோ. ராசியான கல். நீங்க இந்த கல்லை பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு அந்த கல்லை காட்டுறேன். 1 மினிட். அவகிட்ட 1600 பில்ல வாங்கு. பேராசே பிசினஸுக்கு நெஸ்டம். இந்த கடைக்கு நான் ஓனரா நீயா ஏறுமே? பாகல் மாதிரி 6 சோத்துக்கும் கருவாடுக்கும் 1500 பில் போட சொல்றீங்க. பர்தேஸ் சொல்றது செய். என்ன சொல்றாங்க? அது ஒன்றும் இல்லை, பாட்டி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்க சொல்றாங்க. பாட்டி ரொம்ப தேங்க்ஸ் நீங்க டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு. எங்க அப்பா இந்த ஏரியா போலீஸா தான் இருக்காரு. ஆனா இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட இந்த கடையை பார்த்ததே இல்ல. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்ல? எங்க அப்பாவோட கண்டிப்பா ஒரு நாள் வந்து ட்ரை பண்றேன். ஃப்ரீ ஃப்ரீ 500 போனா போது இப்பவே கிளம்புவோம். இன்ஃப்ளூயன்சர் அதனால ஃபுட் ஃப்ரீ. ஓ மை காட், இதை நான் என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு சொல்லியே ஆகணும். गाइस உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சாப்பாடுக்கு பில்லே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஹவ் ஸ்வீட்ல. இந்த பாட்டியோட இன்ஸ்டாகிராம் பேஜை டாக் பண்றேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. பை பாட்டி. ஏய் கிளவி, எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்க பாத்தியா? இப்போ என்னடா பண்றது?